ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणि प्रचारिणे विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷயுத்தம் நிலைநாட்டப்பட்டது. இன்னைக்கு நாம் படிக்கிற ஸ்லோகம் 20வது பதம். பாதஸ்திரயோ பகிஷாசன் அப்ரஜானாம் ய ஆஸ்ரமஹா அந்தஸ்திரிலோகாஸ்து அபரோ கிரகமேதோ அப்ரஹத் பிரதஹ அப்ரஜானாம் கிரகத்ருதக. இந்த ரெண்டு வார்த்தை இந்த ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியம். அப்ரஜானாம் அப்ரஹத்ருதக பாதக த்ரீ. பகவானிய சக்தியின் 4 பாகங்களை கொண்ட உலகம். பகி இவ்வாறாக அதற்கு அப்பால் அமைந்துள்ளது. ச மேலும் ஆசன் இருந்தா அப்ரஜானா மறுபிரிவை கூடாதவர்களின் அப்ரஜானாம் மறுபிறவி அடையக்கூடாதவர்கள். ஏ அவர்கள் ஆசிரமஹா வாழ்வின் சமூக நிலை, அந்த உள்ளே திரிலோக்கியாக உலகங்களின் தூ ஆனால் அபரக மற்றவர்கள் கிரகமேதக குடும்ப வாழ்வில் பற்று கொண்டுள்ள அப்ரகத் விரதகா பிரம்மச்சரி விரதத்தை முறையாக பின்பற்றாமல். அப்ரஜா அப்ரகத் விரதா. அப்ரஜா அப்படின்னா மறுபிறவி கூடாது. யாரெல்லாம் மறுபிறவி வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் மறுபிறவி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த சத்சங்கத்துல எவ்வளவு பேருக்கு மறுபிறவி வேணாம்னு நினைக்கிறீங்க? வேணான்னு சொல்றவங்களா கை தூக்கு. இங்க எல்லாரும் கை தூக்கிட்ட. எனக்கு மறுபிறவியே வேண்டாம், எனக்கு மறுபிறவியே வேண்டாம், போதும், இந்த பிறவியே போதும், போதும் பட்ட வரைக்கும் போதும், பட்ட வரைக்கும் போதும், இனி ஒரு பிறவி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? இனி ஒரு பிறவி விரும்பாதவங்க, எனக்கு மறுபிறவி வேண்டாம் அப்படிங்கிற என்ன செய்யணும்? அப்ரகத் விரதகா பிரகத் விரதகா அப்ரகத் விரதகா. பிருகத் விரதா அப்படின்னா பிரம்மச்சாரி, அப்ரகத் விரதகா அப்படின்னா பிரம்மச்சரி விரதத்தை முறையாக பின்பற்றாங்க. அப்போ இந்த ஸ்லோகத்துல பிரம்மச்சரிய விரதத்தோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லு. பிரம்மச்சரிய விரதம். இப்ப நாங்கெல்லாம் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ண போன சமயத்துல எங்க கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கறது உண்டு. நீங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க? இறைவன் அனுபவிக்கிறத இந்த உலகத்தை படைச்சிருக்கான், ஆண் பெண் இருபாலையும் படைச்சிருக்காங்க. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இப்படி துறவற வாழ்க்கை, ஏன் இந்த பிரம்மச்சரிய விரதம் இருக்கீங்க? இப்படி கல்யாணம் பண்ணாம இருந்தாதான் இறைவனை அடைய முடியுமா? கல்யாணம் பண்ணாம இருந்தாதான் இறைவனை திருப்திப்படுத்த முடியுமா? நீங்க ஏன் இயற்கைக்கு எதிராக செயல்படுறீங்க? நீங்க ஏன் கல்யாணம் பண்ணாம எப்படி உங்களால மனதையும் புலங்களையும் கட்டுப்படுத்த முடியும்? எதனால நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க? ஏன் நீங்க இப்படி கல்யாணம் செஞ்சுக்காம துறவற வாழ்க்கையில, பிரம்மச்சரிய வாழ்க்கையில, சன்னியாச வாழ்க்கையில ஏன் அப்படி சொல்லியிருக்கா சாஸ்திரத்துல? அப்படிலாம் தான் இறைவனை திருப்திப்படுத்த முடியுமா? அப்படிலாம் இருந்தாதான் இறைவனை அடைய முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள். சிறு வயதிலேயே ஏன் இப்படி நீங்க போனீங்க? சிறு வயதிலேயே அனுபவிக்க வேண்டிய நேரத்துல எதற்காக நீங்க இப்படி குடும்பத்தை விட்டு, அப்பா அம்மா விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி போறீங்களே? இது தர்மம் இல்ல, இது நியாயம் இல்ல. நீங்க பெற்றோரை பார்த்துக்கல,
நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கல, அப்ப எப்படி உங்களுக்கு சந்ததிகள் வளரும்? இப்படி எல்லாம் 1000 கேள்வி, 1000 கேள்வி. இந்த எல்லா கேள்விக்கும் சாஸ்திரத்துல பதில் இருக்கு. நம்ம சாஸ்திரம் படிக்காதனாலதான் பிரம்மச்சரிய விரதத்தோட மகிமை என்னன்னு நமக்கு தெரியல. சாஸ்திரம் படிக்காதனால நம்முடைய சனாதன தர்மத்துல பிரம்மச்சரிய விரதம் எவ்வளவு முக்கியம். ஒருவர் பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறதுனால அவருக்கு வந்து செயற்கையான எந்த ஒரு முறையும் அவசியம் இல்லைங்கிறத நேற்றைய வகுப்புல இன்றைய வகுப்புல பார்த்தோம். சுய கட்டுப்பாடு, புலனடக்கம், தன்னடக்கம், புலன்களை கட்டுப்படுத்துறது, செயற்கையான முறையில குடும்ப கட்டுப்பாடு தேவையில்லை. மாதிரி பல்வேறு விதங்கள்ல இந்த பிரம்மச்சரி விரதம் உதவி செய்த ஒரு மனிதன். அப்போ சிஸ்டிப்ல 4 விதமான ஆசிரமம். ஆசிரமம் சொன்னா வசிக்கும் இடம், தங்கும் இடம். அந்த ஆசிரமத்துல இறை உணர்வு, இறை உணர்வு, கிருஷ்ண உணர்வு பின்பற்றப்படும் போது அது ஆசிரமம். எந்த இடத்துல இருந்து இறை வழிபாடு, எந்த இடத்துல வந்து கிருஷ்ண உணர்வு, இறை உணர்வு, இறைவனை பற்றிய விஷயங்கள் பயிற்சி செய்யப்படுதோ அந்த இடத்துக்கு ஆசிரமம் பேர். பிரம்மச்சரிய 4 ஆசிரமம். பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வனரப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம். மாணவர் வாழ்க்கை, பிரம்மச்சரிய வாழ்க்கைங்கிறது மாணவர் வாழ்க்கை. பிரம்மச்சாரிய குருகுலே வாசாந்திதம் குரோர்கிதம் தபஸ்யா பிரம்மச்சரியேன சமேன தமேன தியாகேன. சோ பிரம்மச்சரிய வாழ்க்கைங்கிறது மாணவர் வாழ்க்கை, ஸ்டூடெண்ட் லைஃப். 5 வயது குழந்தைக்கு 5 வயது வந்த உடனே 6ஆம் வயதில் நம்ம பள்ளிக்கூடம் சேர்க்கிறோம். இன்னைக்குள்ள காலகட்டம், இன்னைக்குள்ள பள்ளிக்கூடங்கள் இதெல்லாமே வந்து ஆங்கில வழி கல்வி, மெட்டீரியல் எஜுகேஷன், பௌதிக கல்வி. இன்னைக்குள்ள காலத்துல பௌதிக கல்விக்கு தான் பிரதானம். பௌதிக கல்வி, மெட்டீரியல் எஜுகேஷன். ஆனா வேத காலத்துல சில வருடங்களுக்கு முன்பாக கல்வி இருந்தது. எந்த மாதிரி கல்வி இருந்தது? ஆன்மீக கல்வி கூட பௌதிக கல்வி இருக்கு. ஆனா குறிப்பா முக்கியமா ஒரு குழந்தைக்கு ஆன்மீக கல்வி. கௌமாரம் ஆக்கிறதே பிரஜான் தர்மான் பாகவதாயிக துர்லப மானுஷ ஜென்மம். கௌமாரம், கௌமாரம்னா குழந்தை பருவம், 5-6 வயசு. 5 வயது நிரம்பி 6வது அகவை, 6வது வயது எடுத்து வைக்க போகும்போது 5 வயசு முடிஞ்சு 6வது வயசுல போற குழந்தைக்கு கௌமாரம். கௌமாரம் ஆக்கிறதே பிரஜா தர்மான் பாகவதா. அந்த சின்ன குழந்தை பிராயத்திலிருந்தே பாகவத தர்மம் கற்பிக்கப்படணும். நம்முடைய சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள் கற்பிக்கப்படணும். ஏன்னா நம்முடைய வேத கல்வி, நம்முடைய சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள் நல்லொழுக்கம், நல்லொழுக்கம், நல்ல சந்ததிகள், நல்ல குடும்பம், நல்ல சமுதாயம், நல்ல குணநலங்கள் வாய்ந்த பிரஜைகளையும் மனிதர்களையும் குடும்பஸ்தர்களையும் உருவாக்கக்கூடிய பெஸ்ட் இன் கேரக்டர், குணத்தை அடிப்படையாக கொண்டது நம்முடைய இதிகாச புராணங்கள். குணத்தை அடிப்படையாக கொண்டது. பௌதிக கல்வி பணத்தை அடிப்படையாக கொண்டது. வித்தியாசம் இருக்கா? ஆத்மீக கல்வி குணத்தை அடிப்படையாக கொண்டது, பௌதிக கல்வி பணத்தை அடிப்படையாக. இப்ப குணம் பெருசா பணம் பெருசான்னா கலியுகத்துல பணம் தான் பெருசுங்க. குணம் யாருக்கு வேணும்? என்ன பெரிய குணம்? இன்னைக்கு யாரு தவறு செய்யல? இன்னைக்கு எல்லாமே சகஜமாயிடுச்சு. அதர்மத்தின் வழியில் செல்வது, பாவகாரியங்கள் செய்வது இதெல்லாம் சகஜம். ஆனா ஒரு காலத்துல இது மகா பாவம், இது தவறு, இது அதர்மம், செய்யக்கூடாது. குணங்கள் தான் முக்கியம். அப்ப குருகுல கல்வி குணத்தின் அடிப்படையாக கொண்டது, பௌதிக கல்வி பணத்தின் அடிப்படையாக. இப்ப கல்வியினுடைய தாக்கத்தினால் என்னாச்சு? குணம் பெருசா பணம் பெருசான்னு வரும்போது பணம் தான் பெருசுன்னு. பணம் தான், பணம் பணம் பணம், யாரை கேட்டாலும் பணம். பணம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? பணம் எல்லாம் நீங்க எதுவும் பண்ண முடியாது.
அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. இதுதான் மாயை. இந்த மாயை என்ன பண்ணுது? பணத்தால் எதை வேணா விலை கொடுத்து வாங்கிடலாம். நீங்க ஆன்மீகம் பண்றதுக்கே பணம் வேணுங்க அப்படிலாம் பேசுறாங்க. நீங்க ஆன்மீக விஷயம் பரிசு பணம் இல்லாம பண்ண முடியாது. பணம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. பணம் 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 தான் வாழ்க்கை. நான் என் வாழ்க்கையில 2 3 பேரை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்க பணம் தான் வாழ்க்கைங்கிறாங்க. இல்ல, பணம் மட்டும் வாழ்க்கை இல்ல. பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னா ஏன் செல்வந்தர்களுக்கு பைத்தியம் பிடிக்கணும்? ஏன் செல்வந்தர்கள் தற்கொலை பண்ணிக்கணும்? ஏன் செல்வந்தர்கள் வீட்டை விட்டு ஓடணும்? ஏன் செல்வந்தர்கள் புலன்பத்துக்கு அடிமையாகணும்? மது அருந்தது, மாமிசம் சாப்பிடுறது, தகாத உறவு செய்யறது, சூதாடுறது, ஏன் இதெல்லாம் போய் பணம் விரைய செய்யும்? ஏன்னா அவங்களுக்கு ஆனந்தத்தை தேடுறாங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஆனந்தத்தை தேடுறாங்க. ஆனா அந்த ஆனந்தம் ஜட உலகத்துல கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. புலன் இன்பம் வேணா கிடைக்கலாம். புலன் இன்பம் கிடைக்கலாம். ஆனா அந்த புலன் இன்பத்துல அவங்க விரக்தி அடைகிறாங்க. கோடிக்கணக்கான காசு வச்சிருக்காங்க. ஆனா புலன்பத்துல திருப்தி இல்ல. அது என் மனைவியை திருப்தி செய்ய முடியல, என் பிள்ளைகளை திருப்தி செய்ய முடியல, என் கணவரை திருப்தி செய்ய முடியல, அதிருப்தியாகு. அப்ப புலன்பத்துல அதிருப்தி வரும்போது மன அமைதியை தேடுறாங்க. மன அமைதி, நிம்மதி, சாந்தி. சாந்தியை தேடுறாங்க. எங்க போனா எனக்கு சாந்தி கிடைக்கும், எங்க போனா நிம்மதி கிடைக்கும். அதனாலதான் நிறைய கோயில்களுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க, ஆசிரமங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதனை காட்டிலும் உயர்ந்தது, இன்பத்தை விட உயர்ந்தது சாந்தி. சாந்தியை விட உயர்ந்தது ஆனந்தம். அந்த ஆனந்தம் எங்க இருக்கு? கிருஷ்ணா கிட்டதான் இருக்கு. கிருஷ்ணா தான் ஆனந்தத்தின் இருப்பிடம். கிருஷ்ணா த ரிசர்வாயர் ஆஃப் பிளஷர் அப்படின்னு ப்ரோப்பா ஒரு சின்ன புக்கு, 10 பக்கம் தான். கிருஷ்ணா தான் இன்பத்தின் இருப்பிடம். இத மறந்ததுதான் பெரிய பிரச்சனை. ஜீவாத்மாவாகிய நாம கிருஷ்ணாதான் இன்பத்தின் இருப்பிடங்கிறத மறந்துட்டோம். இப்ப அந்த இன்பத்தை புலன்களால தேடுறோம், மனதால தேடுறோம், தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு கால வரையின்றி நினைவு கெட்டாத காலத்துல ஜீவாத்மா தான் தொலைத்த ஆனந்தத்தை தேடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஜீவாத்மாவுடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் ஆனந்தோமயி அபியாசா. ஜீவாத்மாவுடைய உண்மையான நம்மளுடைய நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலை ஆனந்தமே சொருகமானது. ஏன்னா கிருஷ்ணா பூர்ணானந்தா. கிருஷ்ணா பூர்ணானந்தா, பக்தி பிரேமானந்தா, பக்தன் பரமானந்தம். பரம ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அந்த பூர்ணானந்திற்கு சேவை பண்றதுனால கிருஷ்ணர் மேல பிரேமத்தை வளர்த்து கொண்டு பிரேமானந்தத்தை அனுபவிக்கும் போது பக்தன் பரமானந்தம் அடையும். ஆனா அது தெரியல நமக்கு. அதான் பொருளுரையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பொருளுரை என்ன சொல்லியிருக்காரு? படிச்சுனே மனித வாழ்வுக்குரிய மிக ஆஹ் பொருளுரையில பிரபுபாத் ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஜட உடலின் அடைபட்டு கிடக்கும் ஆத்மாவுக்கு முக்தி இல்லை. ஆத்மா இந்த உடல்கிற சிறையில மாட்டிக்கிச்சு. ஜட உடலில் அடைபட்டு கிடக்கும் ஆத்மாவுக்கு முக்தி இல்லை. பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவை ஜட உடலோடு சம்பந்தம் உள்ளது. இந்த உடல் தான் பிறக்குது, இறக்குது, நோய் வருது, வயசாகுது. ஆனா அவற்றுக்கும் ஆத்மாவுக்கும் எந்த தொடர்பு கிடையாது. ஆத்மாவுக்கும் பிறப்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஆத்மாவுக்கும் இறப்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஆத்மாவுக்கும் முதுமைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆத்மாவுக்கும் வயோதிகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்புறம் ஆத்மாவுக்கும் அவற்றுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் புலன்பத்தை ஆதரிக்கும் வரை பிறவி சக்கரத்தை தொடருமாறு தனிப்பட்ட ஜீவாத்மா கட்டாயப்படுத்தப்படுகிறார். புலன்பத்தை ஆதரிக்கும் வரை பாருங்க, ரோபாது எவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்க. புலனின்பத்தை ஆதரிக்கும் வரை பிறவி சக்கரத்தை தொடருமாறு தனிப்பட்ட ஜீவாத்மா கட்டாயப்படுத்தப்படுகிறார். இதற்கு காரணமாக இருப்பது ஜட உடல் ஆகும். இதற்கு காரணமாக இருக்கிறது ஜட உடல். இந்த உடல் கிழிந்து போகக்கூடிய ஆடைகளோடு ஒப்பிடப்படுகிறது.
அப்ப முதல் தவறு, நான் செய்த முதல் தவறு, ஜீவாத்மாவாகிய நான் செய்த முதல் தவறு, இந்த ஜட உடல் எடுத்திருக்கவே கூடாது. ஜட உடல் எடுத்துட்டாச்சு. ஜட உடல்ங்கிற சிறையில கூட்டுல வந்து ஆத்மா மாட்டிக்கிட்டு தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிட்டு உடலின்பம் தான் பிரதானம். இதுதான் அறியாமை, மாயாவுடைய கவர்ச்சி. மாயா சக்தி, மாயாவுடைய கவர்ச்சி. என்ன நினைக்குது ஆத்மா? நான் இந்த உடலை திருப்தி செய்யணும், உடல்களை திருப்தி செய்யணும். அப்போ புரோபார் அழகா எழுதியிருக்காரு, ஒரு மனிதனுக்கு அளிக்கக்கூடிய மிக உயர்ந்த நன்மை உடலுறவு வாழ்வை கைவிடுவதற்கு அவனுக்கு பயிற்சி அளிப்பதாகும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாடமே. ஒரு மனிதனுக்கு அளிக்கக்கூடிய மிக உயர்ந்த நன்மை என்னன்னா, உடலுறவு வாழ்வை கைவிடுவதற்கு அவருக்கு பயிற்சி அளிக்கும். இதுதான் என்ன வந்து மேலும் மேலும் கட்டுண்ட வாழ்க்கையில சிக்க வச்சிருக்கு. ஏனென்றால் இந்த உடலுறவு ஈடுபாடே பௌதிக இருப்பின் பந்தப்பட்ட வாழ்வுக்கு பிறப்பிதோறும் தொடர்வதற்கான காரணமாகும். பாருங்க எவ்வளவு தூரம் நம்ம கட்டுண்ட வாழ்க்கையில. பாலுறவு வாழ்வில் கட்டுப்பாடு இல்லாத மனித நாகரிகம் 4ஆம் தரமான 4th கிளாஸ். அதான் சூத்ரா கிளாஸ். சூத்ரா கிளாஸ்னா என்னது? நான் சூத்ரன்னா யாரு? பாலுறவு வாழ்க்கையை மட்டுமே அதுதான் உயர்ந்தது, அதுதான் இப்போ நினைச்சது. அதனாலதான் கழுவ சூத்திர சம்பளம். கலியுகத்துல ஏன் எல்லா சூத்திரன்? கலியுகத்துல ஏன் எல்லா சூத்திரன்னா பாலுறவு வாழ்க்கை தான் மையமா இருக்கு, உடலுறவு வாழ்க்கை தான் மையமா இருக்கு. ஏனென்றால் எத்தகைய சூழ்நிலையில் ஜட உடலில் அடைபட்டு கிடக்கும் ஆத்மாவுக்கு முக்தியே இல்லை. இன்னைக்கு யாருக்கும் முக்தியை பத்தி கவலையும் இல்லை, முக்தியை பற்றிய அறிவும் இல்லை. தர்ம அர்த்த காமா அதோட நின்றாரு. தர்மா, நான் என்ன செய்யணும்? படிச்சு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அப்புறம் பொருளாதாரத்தை வளர்த்துக்கணும், கடைசியில புலன்பு அனுபவிக்கணும், செத்து போயிடும். இதுதான் இன்னைக்கு. அதனால வேத காலத்து பாடம் என்னது? 5 வயசுலயே குருகுல திட்டம். வர்ணாசிரம் தர்மம் அல்லது சனாதன தர்மத்தின் உச்ச நிலை ஸ்ரீமத் பாகவதத்தில் இங்கு குறிப்பிடப்பட்ட பக்தி தெளிவாக பதத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகம் வந்து எதை உறுதிப்படுத்துதுன்னா, பாலுறவு வாழ்க்கைய கைவிடணும். அந்த உடலுறவு வாழ்க்கையை கைவிடாத வரைக்கும் ஒருத்தன் தன்னை வந்து பிறவி சக்கரத்திலிருந்து விடுவிச்சுக்கவே முடியாது. அதனாலதான் நீங்க பாருங்க, 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்துல பெண்களோடு சம்மதமே கிடையாது. 4 ஆசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வனப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம். இந்த ஆசிரமம்னாலே பக்தி பயிற்சி பண்ணக்கூடிய இடம், ஆத்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணக்கூடிய இடம். அப்ப பிரம்மச்சரிய வாழ்க்கையில 5 வயசுல அது ராஜாவோட பயனாக, யாருடைய பயனாக, அது பிராமணனுடைய பயணம், ராஜாவுடைய பயணம், யாருடைய பயனா இருந்தாலும் 5 வயசுல குருகுலம். 5 வயசு கழிஞ்சு 6வது வயசு போகும்போது குருகுல சரி. அந்த குருகுல என்ன பயிற்சி? பிரம்மச்சாரே குருகுலே வாசான் குரோரிதம். குருகுலத்துல போய் குருவுக்கு சேவை பண்ணணும், குருவுக்காக போய் பிக்ஷை எடுக்கணும். குருவுக்கு பிக்ஷை எடுத்து வந்துட்டு குரு சாப்பிட சொன்னாதான் அன்னைக்கு பிரசாதம். குரு சாப்பிட சொல்லல அப்படின்னா அன்னைக்கு விரதம் தான். இந்த மாதிரி பிரம்மச்சாரிகளை கலியுகத்துல காண்பதே அரிது. நாங்கெல்லாம் ஏதோ பிரம்மச்சரிய பயிற்சி பண்றோம்னா இஸ்கான்ல 3 வேளை பிரசாதம் கொடுக்குறாங்க. பிரசாதம் இல்லைன்னு சொல்லி பாருங்க, ஒரு பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருப்பாங்க. கோயில்ல பிரசாதம் கிடையாது, இல்ல குரு வந்து சாப்பிட சொல்லல அப்படின்னா எனக்கு இஸ்கானே வேண்டாம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பிரம்மச்சாரி தப வாழ்க்கை. தபஸ்யா பிரம்மச்சரேன சமேன தமேன தியாகேன. தபஸ்யா, ஒரு பிரம்மச்சாரி தனக்குத்தானே தபங்களை ஏற்றுக்கொள்ளும், புலன்களை கட்டுப்படுத்தி ஆன்மீக குருவுக்கு பணிவா சேவை பண்ணி அவருக்கு சாஸ்திரத்தை கத்துக்க தபஸ்யா. அன்னைக்கு படிச்சது உபமன்யோட கதை. உபமன்யோ தௌமிய ரிஷியோட சீடர், பிரம்மச்சாரிக்கு சிறந்த உதாரணம். உபமன்யோ குரு பக்தி, எப்படி குரு மேல பக்தி பண்ணாங்க, எப்படி வந்து குருவோடைய அனுகிரகம் பெற்றாரு, எந்த அளவுக்கு பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிச்சாரு. ஒரு நாள் உபமன்யுவ பரீட்சை பண்றாரு தௌமியர். என்ன சொல்றாரு? குருவுக்காக போய் பிக்ஷை எடுத்து வந்தார். குருவுக்காக பிக்ஷை எடுத்து வந்தோடனே
குரு அன்னைக்கு சாப்பிட சொல்லல. அன்னைக்கு ஃபுல்லா விரதம் தான். அடுத்த நாள் பார்த்தா உபமன்யு ரொம்ப ஹெல்த்தியா இருக்காரு. அப்போ குரு கேட்டாரு, உபமன்யு நீ நேத்து என்ன சாப்பிட்ட? குரு மகாராஜ், நான் உங்களுக்காக போய் பிக்ஷை எடுத்து வந்தேன். நீங்க எனக்கு என்ன சாப்பிட சொல்லவே இல்லை. அப்புறம் ரெண்டாவது போய் பிக்ஷை எடுத்தேன். முதல்ல பிக்ஷை எடுத்து வந்து குரு கொடுத்துட்டு ரெண்டாவது பிக்ஷை எடுத்து வந்து சாப்பிட்டேன். அப்ப குரு சொல்றாரு, கூடாது, நீ ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பிக்ஷை எடுக்கணும், ரெண்டாவது தடவை பிக்ஷை எடுக்க கூடாது, என் அனுமதி இல்லாம சாப்பிடக்கூடாது. சரி, அடுத்த நாள் என்னாச்சு? அடுத்த நாள் குருவுக்காக பிக்ஷை எடுத்து வந்தாரு. அன்னைக்கு குரு சாப்பிட சொல்லல. மூணாவது நாள் கேட்டாரு, நேத்து நான் உன்னை சாப்பிட சொல்லலையே, நீ என்ன பண்ண நீயே? குரு மகாராஜ், நேத்து நீங்க சாப்பிட சொல்லல, நான் வந்து ஒரு முறைதான் பிக்ஷை எடுக்கணும்னு சொன்னீங்க, நான் ஒரு தடவை தான் பிக்ஷை எடுத்து வந்தேன், எனக்கு பசிச்சது, நான் கோசாலையில போய் பால் குடிச்சேன், கோசாலையில போய் பசுவோடைய மடியில இருந்து பால் குடிச்சேன். நோ உபமன்யு, நீ நாளையில இருந்து கோசாலையில போய் பால் குடிக்க கூடாது. பால் வந்து கண்ணு குட்டிக்காது, பசுவுடைய பால் கன்று குட்டிக்கு நீ பால் குடிக்க கூடாது. மூணாவது நாள் பார்த்தாரு உபமன்யு. நாலாவது நாள், ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு தடவை தான் பிக்ஷை எடுக்கணும்னாரு, ரெண்டாவது நாள் ரெண்டு தடவை பிக்ஷை எடுக்க போக கூடாது. அப்புறம் என்ன சாப்பிட்டேன்னு பசுவோடைய மடியில இருந்து பால் குடிச்சு. மூணாவது நாள் கேட்கிறாரு உபமன்யு, அப்போ எனர்ஜியா இருக்காரு, ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. உபமன்யு, நீ என்ன சாப்பிட்ட? நான் தான் உன்னை சாப்பிட சொல்லவே இல்லை, உன்னை பிக்ஷை எடுக்க கூடாதுன்ட்டேன், கோசாலையில போய் பாலும் குடிக்க கூடாது, இப்ப நீ என்ன சாப்பிட்ட? நான் பால் குடிக்கல, கண்ணுக்குட்டி பால் குடிச்சது, அதோடைய வாயிலிருந்து எக்ஸ்ட்ரா உள்ள பால், அதை நான் போய் சாப்பிட்டேன். நோ, அது பண்ணக்கூடாது. பசுமாட்டுக்கு பால் கறக்கும் போது கண்ணுக்குட்டி போய் பால் குடிக்கும், அந்த பால் உறிஞ்சு உறிஞ்சு அது வாயில நுரையெல்லாம் கட்டிடும், அதுல இருந்து பால் கண்ணுக்குட்டியோட வாயில இருந்து பால் வரும். இதை போய் ஒப்பு பண்ணி குடிச்சிருக்க. பாருங்க எவ்வளவு குரு பக்தி. நம்மளா இருந்தா ஆசிரமத்தை விட்டே ஓடிடும். அடுத்த நாள் சொல்லாமக்கெல்லாம் செவரட்டி போச்சு. உபமன்யு என்ன பண்ணாரு? குரு சொல்லிட்டாரு, அதுவும் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு முறைதான் பிக்ஷை எடுக்க முடியும், ரெண்டாவது பிக்ஷை எடுக்க கூடாது, பசுவோட மடியில பால் குடிக்க கூடாது, கண்ணுக்குட்டியோட வாயிலிருந்து வர நுரையை பாலையும் சாப்பிடக்கூடாது. நாலாவது நாள் உபமன்யு சாப்பிடவே இல்லை. 4 நாள் ஆச்சு ஒழுங்கா சாப்பிட்டு. நாலாவது நாள் குரு கேட்கிறார், உபமன்யு, நீ கன்றுக்குட்டியில கூட்டிட்டு மேய்ச்சல் இடத்துக்கு போயிட்டு வர, சேவை கொடுக்குறாரு. உபமன்யு கண்ணுக்குட்டி பசுவையும் கூட்டிட்டு போனாரு, சாப்பிடவே இல்லை. கண்ணுக்குட்டியோட வாயில இருக்கிற பாலை கூட சுவைக்க முடியாது. பசி தாகம் அப்படியே தலையெல்லாம் சுத்துது. உபமன்யு மயங்கி விழுந்தாரு. அப்புறம் அங்க இருக்கிற சில செடிகளை பறிச்சு சாப்பிட்டாரு, அது கண் பார்வை போயிடுச்சு, அது விசச்செடி. பசி தாங்க முடியாம ஏதோ செடியை பறிச்சு சாப்பிட்டாரு, கண்ணு போயிடுச்சு. கண் பார்வை போய் வழி தெரியாம ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரு. வழி தெரியாம நடந்து வந்து கிணத்துல விழுந்துட்டாரு. குரு பாக்குறாரு, உபமன்யு என்னன்னா தெரியலையே, நான் என் சீடனுக்கு பரீட்சை வச்சேன், 4 நாளா அவன் சாப்பிடவே இல்லை, என்னார தேடி வர்றாரு. மேய்ச்சலுக்கு போன தன் சீடனை தேடி வர்றாரு கௌமிய ரிஷி. பார்த்தா கிணத்துக்குள்ள விழுந்து கிடக்காரு, கண் பார்வை போயிடுச்சு. உபமன்யு, வெளியே வா, இங்க எப்படி இல்லை விழுந்த, வெளியே வா. நான், குரு மகாராஜ், கண்ணு போயிடுச்சு, நான் உங்களுடைய கட்டளையை மீறி நான் வந்து பசியில செடியை பறிச்சு சாப்பிட்டேன், அது எனக்கு தண்டனை தான். நீங்க எனக்கு கட்டளை கொடுக்கவே இல்லை சாப்பிட சொல்லி, ஆனா நான் பசியில சாப்பிட்டுட்டேன், எனக்கு கண்ணு போயிடுச்சு. குருவுடைய கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வருது. என் குரு சொல்றாரு, அஸ்வினி குமாரோட கூப்பிடு, தேவலோக மருத்துவர்கள் அஸ்வினி குமார். அஸ்வினி குமாரை கூப்பிட்டா உனக்கு கண் பார்வை கொடுத்துருவாங்க, அவங்க தேவலோக மருத்துவர்கள், அவங்க மூலிகை தருவாங்க, அதை சாப்பிடுறது மூலம் உனக்கு கண் பார்வை வரும். சோ உபமன்யு அஸ்வினி குமார்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. அஸ்வினி குமார் வந்தாரு. அஸ்வினி குமார் வந்து மருந்து கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாரு, என் குருவோடைய கட்டளை இல்லாம சாப்பிட மாட்டேங்குது. பாருங்க, கண்ணும் போயிருச்சு, பசி ஒரு பக்கம், பார்வை தெரியல, அப்படி இருந்து எப்படி என் குரு சொன்ன, இதுதான் பிரம்மச்சரி. இன்னைக்கு இந்த மாதிரி பிரம்மச்சரியில காண்பது அரிது, ரொம்ப அரிது. அப்புறம் சொன்னாரு, என் குரு வந்து சொன்னாதான் சாப்பிடுவேன். ஏப்பா, உனக்கு கண் பார்வையில இது சாப்பிடு, நீ குரு பாக்குறதுக்கே உனக்கு கண்ணு வேணுமே, அவரை கட்டளையை நிறைவேற்றினா அந்த உடம்பு நல்லா இருக்குமே.
எதுவா இருந்தாலும் சரி என் குருவுடைய கட்டளை அவர் சொன்னாதான் நான் செய்வேன். தோமியர் வந்து சொன்னாரு, சாப்பிடுப்பா அப்படி தன் சீடரை ஆசீர்வதிச்சார் தோமியர். இதான் பிரம்மச்சரியம். 5 வயசுல இருந்தே இந்த மாதிரி பயிற்சி, தவ வாழ்க்கை, புலனடக்கம். இந்த பையன், இந்த மாதிரி குருகுலத்துல படிக்கிற பையன், அவனுடைய சுபாவத்தை குரு வந்து பரீட்சை பண்ணுவார். அவனுக்கு எதுல நாட்டம் இருக்கு, அப்போ எந்த மாதிரி வந்து ஆஹ் வர்ணாசிரமம் உருவாகுது. வர்ணாசிரமம் கிருஷ்ணா சொல்றாரு குணத்தின் அடிப்படையில உருவாகுதுங்கிற, தொழிலின் அடிப்படையில. வர்ணங்கள் சதுர்வர்ணம் பயாசிஸ்டம், இந்த 4 வர்ணம் என்னால் படைக்கப்பட்டது. அப்ப இந்த குருகுலத்துல படிக்கிற மாணவர்களை குரு பாக்குறாரு, இந்த மாணவனுக்கு எதுல ஆர்வம். ஒரு மாணவன் நல்ல ஸ்லோகம்லாம் படிச்சு குரு சொல்றதை திரும்ப திரும்ப உடனே டக்கு டக்கு டக்குன்னு சொல்றாரு. ஸ்ருதி தாரா. ஸ்ருதி தாரா அப்படின்னா, ஸ்ருதினா வேதம், தாரானா கிரகிச்சுக்கு. குரு சொன்ன உடனே கிரகிச்சு திரும்ப சொல்றவர், அவர் தான் பிராமணனா வருவார். அந்த மாணவன், அவன்கிட்ட அந்த கேரக்டர், அந்த குணம் இருக்கு. ஆன்மீக குரு சொன்ன உடனே அதை கேப்சர் பண்ணி அதை உடனே ரிப்பீட்டடா இம்மீடியட்டா அந்த சிந்திக்கும் திறன், கிரகிக்கும் திறன், புத்தி கூர்மை. அப்படி குணம் படைத்த மாணவன் பிராமணனாக வருகிறார். பிறப்பால் மட்டும் பிராமணன் அல்ல, இந்த குணம், தயை, கருணை, புலனடக்கம், சகிப்புத்தன்மை, இந்த குணமுள்ள மாணவன் பிராமணனாக. ஹரிச்சந்திரன் போய் கௌதம ரிஷிகிட்ட தீட்சை கேட்டாரு, என்ன உங்க சீடரா ஏத்துக்கங்க. அப்போ கௌதம ரிஷி கேட்கிறாரு, நீ யாரு, உன் அப்பா அம்மா யாரு. இவருக்கு அம்மாவை தெரியும், அப்பா யாருன்னு தெரியாது. இவர் போய் அவங்க அம்மா கிட்ட கேட்கிறாங்க, என் அப்பா யாரு. உனக்கு அப்பா யாருன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து நிறைய மன்னர்களோட தொடர்பு இருக்கு. அப்ப இது யாருடைய குழந்தைனே அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஹரிச்சந்திரா ஏன் இன்னைக்கும் என்ன பெரிய ஹரிச்சந்திரன் கேட்பாங்க, ஏன்னா உண்மையே பேசணும் வாழ்க்கையில. ஒரு நாளும் ஹரிச்சந்திரன் வந்து தூக்கத்துல கூட போய் சொன்னது இல்லை. நம்மள மாதிரி தான் ரொம்ப உண்மையே பேசினார் வாழ்க்கை. நம்ம எல்லாம் ஒரு நாள் சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம எல்லாம் போய் சொன்னதே இல்லை. அதனாலதான் நம்ம எல்லாம் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரா கௌதம் ரிஷிட்ட வந்தாரு. ரிஷி கேட்டாரு, உன்னுடைய அம்மா யாரு, அப்பா யாரு. எனக்கு அம்மாவை தெரியும், அப்பா யாருன்னு தெரியாது அப்படின்னு உண்மையை சொல்ற. அந்த உண்மையை சொல்லும் குணம் அவற்று இருந்ததுனால அவர் தன் சீடரை ஏத்துக்கிறார் கௌதம் ரிஷி. ஏன்னா அது பிராமணிக்கல் கல்ச்சர். அந்த அந்த உண்மையை சத்தியம் பேசக்கூடிய குணம் இருக்கு. அப்ப இந்த குணத்தினால குருகுலத்துல படிக்கிற மாணவன் இந்த குணங்களை வளர்த்து கொள்ளும் போது உண்மை, தவம், எளிமை, பணிவு, புலனடக்கம், சகிப்புத்தன்மை, எல்லோரும் சமநோக்கில் காண்பது, சத்திய சமோதவ சௌச்சம், சாந்தி, அமைதி, ஆர்ஜவம், ஞான விஞ்ஞானம், ஆஸ்திக்யம், சாஸ்திரங்களை விசாரணம் பண்றது, நடைமுறை பிராக்டிக்கல் நாலேஜ், படித்த அறிவு, நடைமுறை அறிவு, அனுபவம், சத்திய சமோதவ சௌச்சம், சாந்தி, ஆர்ஜவம், ஞான விஞ்ஞானம், ஆஸ்திக்கம், பிரம்ம கர்ம சபாவச்சம். இந்த குணங்களால் அவர் பிராமணர் அறிவு. அப்ப குருகுலத்துல படிக்கிற சில மாணவர்கள் பிராமணரா உருவாவாங்க. சிலருக்கு வந்து வீரம், ஆளும் திறமை, இதெல்லாம் இருக்கு. அந்த குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய மாணவன் சத்திரியனா வருவார். அப்புறம் சில மாணவருக்கு வியாபார திறமை, வியாபாரம் பண்ணும் திறமை, பசுக்களை பராமரிப்பது, தானியங்களை உற்பத்தி செய்யறது, அவங்க வந்து வைசியர்களா வருவாங்க. சில மாணவர்களுக்கு வந்து இது எந்த கேரக்டரும் இல்ல, அவருக்கு வந்து வியாபாரம் பண்ணவும் தெரியல, அவருக்கு சாஸ்திரம் பேசவும் தெரியல, படிக்க கஷ்டமா இருக்கு, அவருக்கு நிர்வாகம் பண்ற திறமை இல்லைன்னா அவர் வந்து லேபர், சூதர்னா. அதனால இந்த பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ராங்கிறது பிறப்பால் அல்ல, அந்த குணமும் அவர் செய்யும் தொழிலும் வச்சுதான் சாஸ்திரம். இப்படி 25 வயசு வரைக்கும், 5 வயசுல இருந்தும் 25 வயசு வரைக்கும் ஒரு மாணவன் பிரம்மச்சரிய ஆசிரமத்துல குருகுலத்துல இருக்காரு. அப்ப பெண்களோட சம்பந்தமே கிடையாது. குருகுலத்துல பெண்கள் அனுமதி இல்லை. இன்னைக்குள்ள கல்வி திட்டம் மாதிரி இல்லை. ஆண்கள் பெண்கள் சமமா படிக்கலாம், ஒன்னா உட்காந்து படிக்கலாம், ஒன்னா ஸ்கூலுக்கு போகலாம், ஒன்னா காலேஜ் போகலாம். இந்த கோ எஜுகேஷன் கிடையாது நம்முடைய சிஸ்டம். பெண்களுக்கு வந்து பெண்களும் ஆண்களும் இணைந்து செயல்படுவது சாஸ்திரம் என்னைக்குமே விலக்கிய வச்சு. பெண்களையும் ஆண்களையும் சாஸ்திரம் போய் விலக்கிய வச்சு. ஏன் விலக்கி வச்சிருக்காங்க? பெண்ணு வந்து நெருப்பு, ஆண் வந்து வெண்ணெய்.
வெண்ணெயை கொண்டு போய் நெருப்பு கிட்ட வச்சா வெண்ணெய் உருகிடும். பினிஷ். அதனால ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடை இங்கதான் ஆரம்பிக்குது. இங்க இருந்தா ஆரம்பிக்கும். உடல் ஒரு வாழ்க்கையில இருந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடையா இருக்கு. அதனால இந்த 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்துல பெண்களோடு சம்மந்தமே கிடையாது. அப்படின்னா பெண்களோடு சங்கம் வந்து ஒரு ஆன்மீகவாதிக்கு எவ்வளவு ஆபத்தானதுன்னு சாஸ்திரம். அப்ப ஏன் பெண்களை படிச்சான்னு ஒரு கேள்வி இல்லையா? அப்படியே பெண்களை படிச்சாங்க. சந்ததிகள் வரணும்னா பெண்கள் இருக்கு. அப்புறம் எல்லாருமே பிரம்மச்சேரி இருக்க முடியாது, எல்லாரும் சன்னியாசி இருக்க முடியாது. அப்ப 25 வயசுக்கு அப்புறம் ஒரு சில மாணவர்கள் அவங்க இல்லற வாழ்க்கையில போக ஆசைப்படும். அப்ப குருவிட்ட அனுமதி பெற்றுக் கொண்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்து, அதான் விவாக சம்ஸ்காரா. கல்யாணங்கிறது விவாக சம்ஸ்காரம். விவாக சம்ஸ்காரம் தான் சாஸ்திரத்துல இருக்கு. விவாகரத்து சாஸ்திரத்திலே கிடையாது. சம்ஸ்காரங்கிறது புனிதப்படுத்தக்கூடியது. சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து விவாக சம்ஸ்காரம். விவாகம் திருமணம் புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு. விவாகம் ரத்துன்னு ஒண்ணு சமஸ்கிருதத்திலே கிடையாது, தமிழ்லயும் கிடையாது. அப்படி யார் உருவாக்குனா? நாம தான் உருவாக்கணும். சட்டம் இதெல்லாம் நாம தான் உருவாக்கணும். பிடிச்சிருந்தா சேர்ந்துவாங்க, பிடிக்கலன்னா விலகி. அப்போ பயிற்சியே இல்லை. இன்னைக்கு கலியுகத்துல நம்ம படுற எல்லா துன்பத்துக்கு காரணம் இந்த பயிற்சி இல்லை. எங்க இருந்து? இந்த பிரம்மச்சரிய ட்ரைனிங் இல்லை. இதுல இருந்தா ஸ்டார்டிங்கே. முதல் கோணமே முற்றும் கோணம். முதல் கோணம் முற்றும் கோணம். ஒரு குழந்தை பிராயத்திலிருந்து அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுத்து வளர்க்காதனால இன்னைக்கு சமுதாயமே கோணமா இருக்கு. முதல் கோணம் முற்றும் கோணம். சமுதாயத்துல குழந்தை பிராயத்துல என்ன கற்பிக்கணுமோ அது கற்பிக்கப்படாம சமுதாயமே கோணல் மாடலா போச்சு. கம்ப்ளீட்லி ஸ்பாயில்ட். தட்ஸ் வை கலியுக சூத்திர சம்பவம். அதனால கலியுகத்துல சூத்திரம். ஏன்? உண்மையான அறிவு இல்லையே, உண்மையான நாலேஜே இல்லை. இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு சமுதாயத்துல என்ன நடக்குது? 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு மாணவர் மாணவிகள் பெண்கள் வந்து ஆண்கள் பெண்கள் காதல் நடக்குது சமுதாயத்துல நிறைய. இதெல்லாம் நம்ம இங்க பேசணும்னு அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதை சினிமால காமிக்கிறது, நாடகத்துல காமிக்கிறது, கேட்டா நாங்க உலகத்துல நடக்கிறதா காமிக்கிறோம். அப்ப சினிமானால மக்கள் கேட்டாங்களா, மக்களால சினிமா கேட்டாங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். சினிமால எடுக்கிறத மக்கள் பின்பற்றாங்க, மக்கள் பண்றதை சினிமால எடுக்கிறாங்க. ஆக மொத்தத்துல எல்லாம் ஒரே குட்டையில் ஒண்ண மாட்டேங்குது. யார் சினிமா எடுக்கிறா? மக்கள் தான் எடுக்கிறாங்க. அப்ப சமுதாயத்துல பொறுப்பற்ற சமுதாயம், பொறுப்பற்ற தலைவர்கள், பொறுப்பற்ற நடிகர்கள், கலியுகத்துல குறைகளை சொல்லிக்கிட்டே போலாம். யாருக்குமே பொறுப்பு இல்லை. ஏன்னா யாருக்குமே பயிற்சி இல்லைங்க. பயிற்சியே இல்லையே. எங்க பயிற்சி இருக்கு? ஏன்னா இந்த ஜடக்கல்வி பணத்தை மயமாக்கும், ஆன்மீக கல்வி குணத்தை மயமாக்கும். குணத்தை பத்தி கவலை இல்லை, பணத்தை பத்தி தான் கவலை. இதான் பிரச்சனை. அப்போ இந்த பிரம்மச்சரிய ட்ரைனிங், பிரம்மச்சரிய பயிற்சி வந்து நல்ல ஒரு சந்ததிகளை உருவாக்க முடியும். சமுதாயத்துல எல்லாரும் வேணும். பிரம்மச்சாரிகளும் வேணும், சன்னியாசிகளும் வேணும், குடும்பஸ்தர்களும் வேணும். அப்போ பயிற்சி வேணும். இந்த பயிற்சி தான் வேத காலத்துல இருந்தது. ஆனா கலியுகத்துடைய தாக்கத்தினால, மேற்கத்திய கலாச்சாரத்தினால இதெல்லாம் நம்ம கைவிட்டோம். எல்லாத்தையும் கைவிட்டாச்சு. இந்த பயிற்சியோட நோக்கம் என்ன? இறைவனை அடைவது தான். ஆசிரம வாழ்க்கையினால இறைவனை அடைவது தான். அது மாணவர் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது குடும்பத்தினுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்பத்திலிருந்து ஓய்வு பெற்ற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, துறவர வாழ்க்கை, மாணவர் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, குடும்பத்திலிருந்து ஓய்வு பெற்ற வாழ்க்கை, துறவர வாழ்க்கை. இந்த 4 வாழ்க்கையோட குறிக்கோள் என்னது? கிருஷ்ணாவடையது. எஸ், கிருஷ்ணாவடையது. வேற எதுக்காக இல்ல. வர்ணாசிரமத்தோட நோக்கமே கிருஷ்ணாவடையது தான். அத புன்பிர் திஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகஷா சாம்ஸ்கிருதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷனம். ஹரிதோஷம், ஹரிய திருப்தி படுது. வர்ணாசிரம தர்ம ஆச்சாரிய புருஷேர பரப்புமான் விஷ்ணுராராததே வர்ணன் நன்ன தோஷக்காரன். விஷ்ணுவை வழிபடுற தவிர, விஷ்ணுவை திருப்திப்படுத்தவரை வேற
நோக்கமே கிடையாது. அல்டிமேட் வந்து கிருஷ்ணா தான். ஆனா இதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கை லட்சியத்தையும் விட்டோம். அப்புறம் வருணாசிரமம் விலகிட்டோம். எல்லா சூத்திரனாயிட்டு கலியுகத்துல எல்லாரும் கஷ்டப்படும். இந்த பயிற்சியில தான் முக்கியமான பிரபுபாதம் பாருங்க, இவ்வளவு அழகா இந்த பிரம்மச்சரிய விரதத்துடைய சக்தி. பிரம்மச்சரியம் எவ்வளவு முக்கியமானது. அப்போ 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்துல பெண்களோடு சங்கமே இல்லை. பிரம்மச்சரிய மாணவர் வாழ்க்கை பெண்களோடு கனெக்ஷன் கிடையாது. இல்லறத்திலிருந்து ஓய்வு பெற்ற வனரப்பிரஸ்த வாழ்க்கை கணவன் மனைவி இருவரும் இணைந்திருக்கலாம், ஆனால் உடல் சார்ந்த விஷயங்கள் எந்த உறவும் கிடையாது. அப்புறம் முற்றிலும் சன்னியாச வாழ்க்கையில பெண்களோடு அறவே சம்பந்தம் கிடையாது. ஒரே ஒரு ஆசிரமத்துல மட்டும்தான் அனுமதி. கணவன் மனைவி, ஒரு ஆண் பெண், அந்த கணவன் மனைவிக்கு மட்டும்தான் பாலுறவு வாழ்க்கை உடலுறவு வாழ்க்கை அனுமதி. அதுவும் எதுக்குன்னா கிருஷ்ண உணர்வு உள்ள குழந்தைகளை உற்பத்தி, நல்ல சந்ததிகள் உற்பத்தி. நல்ல சந்ததிகளும் நல்ல சமுதாயம் குடும்பஸ்தன் கையில தான் இருக்கு. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம். இது அமையிறது ஒரு குடும்பஸ்தர் கையில தான் இருக்கு. அப்போ 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்துல பெண்களோட சங்கம் இல்ல, ஒரே ஒரு ஆசிரமம், அது கணவன் மனைவி இருவரும். அப்ப இது எல்லாமே ஒரு வயது ஏத காலத்துல சற்று சில வருடங்களுக்கு முன்பாக கூட இந்த முறை பயிற்சி பண்ணப்பட்டது. 25 வயதுல அவர் கல்யாணம் தீர்மானிச்சது. 25 வயசுல கன்ஃபார்ம் மேரேஜ் கன்ஃபார்ம் பண்ணி ஆகும். ஒண்ணு அவர் வந்து பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இருக்கணுமா இல்ல குடும்ப வாழ்க்கையில் இருக்கணுமா தீர்மானிச்சது. ஆனா இன்னைக்கு பாருங்க, 35, 38, 40 லேட் மேரேஜ், மெதுவா கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப என்ன அவசரம் கல்யாணத்துக்கு கேக்குறாங்க. இன்னைக்கு வீட்டுல பெண்கள் வர கேக்குறாங்க, எங்களுக்கு கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசியம், என்ன அவசரம். இப்படி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கமிட்மெண்ட். திருமணங்கிறது கமிட்மெண்ட், பொறுப்பு எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு ஆணுக்கு தெரியும், நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா லைஃப் லாங் அவளை நான் பாத்துக்கணும். ஒரு பெண்ணுக்கு தெரியும், ஒரு ஆணை கல்யாணம் பண்ணா லைஃப் லாங் சேவை பண்ணணும். அப்ப என் சுதந்திரம் போயிடும், என் சுதந்திரம் போயிடும் நினைக்கிறேன். சுதந்திரம் போயிடும். அதனால என்ன பண்றாங்க, மேரேஜை தள்ளி போடுறாங்க. இப்பதான் படிச்சிருக்கேன், கொஞ்ச நாள் வேலைக்கு போறேன், கொஞ்ச நாள் சம்பாதிக்கிறேன், வீடு கட்டிடுறேன், கார் வாங்கிடுறேன், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்படி தள்ளி போட்டு தள்ளி போட்டு அந்தந்த வயசுல பண்ண வேண்டிய விஷயங்களை அந்தந்த வயசுல பண்ணாம வாழ்க்கையை விரயமாக்கிட்டு. எப்படி விரயமாக்குறாங்க, 25 வயசுல கல்யாணம் பண்ணணும். 25 வயசுல கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த குடும்பஸ்தனுக்கு 40, 45 வயசு வரும்போது அவன் பையனுக்கு 20 வயசு ஆயிடும். அப்போ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, குடும்ப பொறுப்பை தன் மகனிடம் ஒப்படைத்து விட்டு கணவன் மனைவி புனித செலவுக்கு யாத்திரை போகும். அதுதான் வனரப்பிரசம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரம்மச்சாரி. இந்த பிரம்மச்சாரிய வாழ்க்கை 25 வயசு வரைக்கும், 25ல இருந்து 40, 45 வயசு வரைக்கும் குடும்ப வாழ்க்கை. அப்போ ஒரு 25 வயசுல ஒரு ஒரு பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணாருன்னா அவருக்கு 45 வயசு வரும்போது அவன் மகனுக்கு 20 வயசு, அவன் மகளுக்கு 20 வயசு. அப்போ என்ன ஆகுது, இந்த மகனும் குடும்ப பொறுப்பை விட்டுட்டு இந்த கணவன் மனைவி குடும்ப தலைவனும் தலைவியும் புனித செலவுக்கு யாத்திரை போகணும். அதுதான் வனரப்பிரஸ்தம். காட்டுக்கு பிருந்தாவனத்துக்கு போறோம், பிருந்தாவனத்துக்கு போறோம். 50க்கு அப்புறம் கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா கட் பண்ணி, இப்படிதான் கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த அந்த ஆத்மா என்ன பண்ணணும். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்மா 50 வயசு வரும்போது அவன் முழுக்க பக்தி தொழில் ஈடுபடும். பாஞ்சச்சரியம் பண்ண முடிச்சு 50 வயசு ஆன உடனே அவங்க என்ன பண்ணிடணும், முற்றிலும் இல்லற வாழ்க்கையில விலகணும். இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு 50 வயசுல குடும்ப பொறுப்பே வச்சிருக்காங்க, வெளியே வர முடியல. கேட்டா எனக்கு கல்யாணமே 35 வயசுல ஆச்சு, என் பையனுக்கு இப்பதான் 10 வயசு ஆகுது. அப்ப இவருக்கு 80 வயசு ஆகும்போது அவன் பையனுக்கு கல்யாணம் ஆகும், இல்ல 70 வயசு ஆகும்போது. அப்ப எப்படி அவங்க இல்லற வாழ்க்கையில வெளியில வர முடியும், எப்படி குடும்பப்பட்டதுல இருந்து வெளியே வர முடியும். இந்த மாதிரி சிலந்தி பூச்சி ஒரு வலைய பிடிட்டு அதுல மாட்டிக்குது இல்லையா, பாவம் சொல்லுது. சிலந்தி பூச்சியோட வாயிலிருந்து ஒரு உமிழ் நீர் வரும், அந்த உமிழ் நீர் இருந்து ஒரு வலையை பின்னிக்கிட்டு அந்த பூச்சி அந்த வலைக்குள்ள மாட்டிக்கும். அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு
பாருங்க எவ்வளவு சாஸ்திரம் வந்து நம்ம எவ்வளவு வெளிப்படை செய்யுது. என்ன வெளிப்படை செய்யுது? இன்பத்தை ஆதரிக்கும் வரை பாருங்க, ரூபா எவ்வளவு அழகா எழுதியிருக்கு. புலனின்பத்தை ஆதரிக்கும் வரை பிறவி சக்கரத்தை தொடருமாறு தனிப்பட்ட புலனின்பத்தை ஆதரிக்கும் வரை பிறவி சக்கரத்தை தொடருமாறு தனிப்பட்ட ஜீவாத்மா கட்டாயப்படுத்தப்படுகிறார். இதற்கு காரணமாக இருப்பது உடலாகும். இந்த உடல் கிழிந்து போகக்கூடிய ஆடையோடு ஒப்பிடப்படுகிறது. பாருங்க, இதுதான் காரணம். இந்த ஜட உடல் எடுத்ததுதான் காரணம். இந்த ஜட உடல் எடுத்தோடனே மூணு குணம், மூணு குணத்துக்கு தகுந்த மாதிரி பண்பு விஷயங்கள் இங்க ஒன்றன் பின் ஒன்றாக வருது. அதனாலதான் பிரம்மச்சரியத்தோட மகிமைய ராமாயணம் சொல்லுது. ரோமபாத நாட்டு ராஜாவுடைய நாட்டுல மழையே இல்லை, பூமி எல்லாம் வறண்டு போய் பஞ்சம், பசி, பட்னி, பிள்ளைங்கள்லாம் இறந்து போறாங்க, மக்கள்லாம் பசியில வாடுறாங்க. காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் தண்ணி குடிக்க வழி இல்லாம நாட்டுக்குள்ள வந்து மக்களை அடிச்சு ரத்தத்தை குடிக்கும். பஞ்சம் தலை விரிச்சு ஆடுது ரோமபாத நாட்டுல. தசரனுடைய நண்பர் ரோமபாத ராஜா. ரோமபாத நாட்டுல பஞ்சம் தலை விரிச்சு ஆடுது. ரோமபாத மகாராஜுக்கு என்ன பண்றதே தெரியல. ஏன் ஏன் இப்படி நடக்குது? ஏதோ தவறு. அப்போ வேத காலத்துல என்ன என்ன நினைக்கிறாங்க? இதுதான் வேத கல்வி. தர்மம் என்னது? ஓகே, அப்ப நான் ஏதோ தவறு செஞ்சிருக்கேன். மன்னன் செய்த தவறு பிரஜைகளை பாதிக்கும், குடும்ப தலைவன் செய்த தவறு குடும்பத்தை பாதிக்கும், பெற்றோர்கள் செய்த தவறு பிள்ளைகளை பாதிக்கும், குரு செய்யற தவறு சீடர்களை பாதிக்கும். அதனால இது பெரிய பொறுப்பு. இது ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜனனி சஷ்யாத், பிருத்வி சஷ்யாத், பிதான சஷ்யாத், குரு சஷ்யாத். ரிஷபதேவ் சொல்றாரு, உன்னை பின்பற்றக்கூடிய சீடர்களை நீ நல்வழிப்படுத்த முடியல, கிருஷ்ணர்கிட்ட அழைச்சிட்டு போக முடியல, நீ குரு ஆகாத. உன் பெற்றோர்களுக்கு, உன் பிள்ளைகளுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்க முடியலையா, நீ பெற்றோர் ஆகாத. நீ பிரஜைகளுக்காக ஆன்மீக பாதையில் கொண்டு வர முடியல, நீ தலைவன் ஆகாத. அப்போ ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி. ரோமபாத ராஜா, நான் ஏதோ தவறு செஞ்சிருக்கணும், நான் ஏதோ பாவம் பண்ணிருக்கணும், தான் என்னோட பிரஜைகள் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்குள்ள தலைவருக்கு அதை பத்தி அக்கறையே இல்லை, ஏன்னா அவங்களே அறியாமையில தான் இருக்காங்க. ஆனா ரோமபாத ராஜா இதுக்கான காரணம் தேடுறாரு. ஏன் ஏன் நாட்டுல பஞ்சம், வறட்சி? அப்போ ஒரு நாட்டுல பஞ்சம், வறட்சி, வெள்ளப்பெருக்கு, மழையினால சீற்றம், இயற்கையினால சீற்றம்னா அந்த ஆட்சி வந்து ஏதோ குறை இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணணும்னு இந்த மன்னர் நினைக்கிறார். இன்னைக்குள்ளவங்க இதுல இருந்து தப்பிச்சுக்கிறது அப்படின்னு பாக்குறாரு. இதான் டிஃபரன்ஸ். அப்ப ரோமபாத ராஜா சபையை கூட்டுறாரு. சபையை கூட்டி பிராமணர்கள், பெரும் பண்டிதர்கள் எல்லாம் அழைச்சு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப சொன்னாங்க, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. தசரத மகாராஜா வந்து யாகம், உத்தரகாமி யாகம் பண்ணாரு. ஒரு 4 குழந்தை பிறந்தது. அதே மாதிரி நீங்களும் யாகம் பண்ணுங்க. ஆனா அந்த யாகம் பண்ணக்கூடிய சிறந்த பிராமணரா இருக்கணும். தூய ஆத்மா, பரிசுத்தமான ஒரு தூய பரிசுத்தமான ஆத்மா. அவர் இதயத்துல காமம், கோபம், பேராசை, இரட்டிப்புத்தன் வந்து விடுபட்டவரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு புனிதமான ஆத்மாவை கொண்டு நீங்க யாகம் செய்யணும். அவருக்கு எங்க போய் தேடுறது? அவரை இங்க காட்டுல பக்கத்துல இவாந்தக முனியோட ஆசிரமம் இருக்கு. இவாந்த முனிக்கு ரிஷேஷிங்கர்னு ஒரு பையன். அந்த ரிஷேஷிங்கரை கூப்பிட்டு வந்து நீங்க யாகம் பண்ணீங்கன்னா, உங்க யாகம் வெற்றி அடைஞ்சதுன்னா மழை பெய்யும், நாட்டுல தானியங்கள்லாம் கிடைக்கும், எல்லா வறட்சியும் பஞ்சமெல்லாம் போயிடும். ரிஷேஷிங்கர் வந்து பிரம்மச்சாரி, அவர் அழைச்சிட்டு வாங்க. ஆனா இவாந்தக முனி கிட்ட யார் நெருங்குவா? இவாந்த முனி, அவர் பாருங்க, இவாந்தக முனி என்ன பண்ணாரு? அவர் தவம் செய்யும் போது இந்திரன் பயந்துட்டு ஒரு தேவமங்கை அனுப்பிச்சு வச்சிட்டார். அந்த தேவமங்கையோட அழகுல மயங்கின இவாந்த முனி, அந்த தேவ கன்னிக்கும் இவாந்த முனிக்கும் பிறந்த குழந்தைதான் ரிஷேஷிங்கர். அவ என்ன பண்ணா? இவாந்த முனியோட தவத்தை கெடுத்துட்டு இந்த குழந்தை கொடுத்துட்டு அவ போயிட்டான். அன்று இவாந்த முனி முடிவு பண்ணாரு, எனக்கு நடந்த வீழ்ச்சி என் பிள்ளைக்கு வரக்கூடாது. நான் வந்து என்னுடைய தபத்திலிருந்து வீழ்ந்துட்டேன். இந்த எதனால? இந்த பெண்களுடைய கவர்ச்சி, இந்த உடலுறவு வாழ்க்கை, பாலுறவு வாழ்க்கை, இதுல நான் வீழ்ந்துட்டேன். இது என் பையனுக்கு நடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெண்ணின் ஒரு 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 பிறப்பு இருக்கு, பெண் பால் என்று ஒரு பிறப்பு இருக்குன்னே தெரியாம வளர்த்துட்டேன். மிருகங்களுக்கு கூட ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம வளர்த்துட்டேன். ஆசிரமத்துல காளை மாடுதான் வச்சுக்க, பசுமாடு கூட வச்சுக்க. ஆமா, இவாந்த முனிக்கு
இபாந்தல் முனி தனக்கு நேர்ந்த வீழ்ச்சி தன் மகனுக்கு வரக்கூடாதுன்னு பெண் என்ற ஒரு படைப்பு இருக்கிறதே அவருக்கு தெரியாது. ஏற்கனவே ஆசிரமம் காட்டுக்குள்ளதான் இருக்காங்க. காட்டுக்குள்ள எந்த பெண்களும் அதிகமா உள்ள போறது இல்ல. சோ ஆசிரமத்துல முனிவர்கள் தான் இருக்காங்க. அதனால அந்த சுற்று வட்டாரங்கள எந்த பெண்களும் நுழைய முடியாது. அதை மீறி யாராவது பெண் அங்க வந்துட்டா இபாந்த சாபத்துக்கு ஆளாகும். இபாந்த முனி தன் மகன் அப்படி வளர்க்கிறார். பெண்ணுன்ற ஒரு இனமே இல்லாத மாதிரி. ஆனா நம்ம ஊர்ல அதைத்தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆண்கள் பெண்களை நினைச்சு பாடுறாங்க, பெண்கள் ஆண்கள் நினைச்சு பாடுறாங்க. ஒட்டுமொத்த சொல்லிதான் பந்தத்துல தான் முடிச்சிருக்கு. இதான் பந்தம். வம்சஸ்திரிய மிதினி பாவம் ஏதும் ஹிருதய கிரந்தியாகும். ஹிருதயத்துல முடிச்சு ஆண் பெண்ணை பார்த்தோன்னே இந்த பொண்ணு அழகா இருக்காளே, இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த பொண்ணு ஆணை பார்த்தோன்னே இவர் என்ன பராமரிப்பாரு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இமீடியட்லி அங்க முடிச்சு விழுந்துருச்சு. அவ்வளவுதான். சோ இபாந்தக முனி தன் பையனுக்கு இந்த நடந்துடக்கூடாதுன்னு பெண் இனமே இல்லாம தெரியாம வளர்த்துட்டு இருக்காரு. அப்ப முனிவர் தவம் செய்ய போனாரு. ஆசிரமத்துல ரிஷிசிங்கர் மட்டும்தான் இருக்காரு. ரோமபாதா என்ன பண்ணாரு, ரிஷிசிங்கரை எப்படியாவது கூட்டிட்டு வரணும். இபாத முனிக்கு தெரிஞ்சதுன்னா இபாத முனி ஆசிரமத்தோடு தன் பையனை வெளியே அனுப்புனதே இல்லை. அப்ப இபாத முனி இல்லாத நேரத்துல ரிஷிசிங்கா கூட்டிட்டு வர்றதுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக தங்களுடைய ராஜ்யத்திலே அழகான பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி காட்டுக்கு அனுப்புறாரு. அது கரெக்டா முனிவர் தபத்துக்கு போன நேரத்துல இருந்தாரோ தீந்தோம். ஏற்கனவே பஞ்சம் தலைவிரிச்சாடுது. அவர் வேற சமைச்சிட்டாருன்னு என்ன பண்றது. அவர் இல்லாத நேரத்துல அழகான பொண்ணுங்க ரிஷிசிங்கருடைய ஆசிரமத்துக்கு வராங்க. ரிஷிசிங்கர் பாக்குறாரு, என்னடா இதெல்லாம் புது முனிவர்களா இருக்காங்களே, இந்த மாதிரி முனிவர்களை பார்த்ததே இல்லை அவரு. அவர் முனிவர்கள் தபஸ்விகள் யோகிகள் இவங்களதான் பார்த்திருக்காரு. வெண்பால அவர் பார்த்ததே இல்லை. இந்த ரிஷிகள்லாம் முனிகள்லாம் அவங்க முனிவர் ரூபத்துல வந்திருக்காங்க. ஆனா பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்காங்க. என்ன இந்த முனிவர்கள் அழகா இருக்காங்க. அவங்க கூப்பிட்டு ஆசிரமத்துல வர வச்சு அவங்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து சேவையெல்லாம் பண்ணி கடைசியில அவங்க அழகுல வாங்கிட்டு கவர்ந்துட்டாங்க ரிஷிசிங்கரை. அப்புறம் நீங்க எங்க ராஜ்யத்துக்கு வாங்க, மன்னர் உங்களை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு ரிஷிசிங்கரை ரோமபாத நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ரோமபாத நாட்டுல ரிஷிசிங்கர் கால் எடுத்து வச்ச உடனே அப்படியே வானம் ரெண்டா பிளந்து மழை, இடி மின்னலோடு கூடி கனத்த புயல் மழை. அப்படி பஞ்சம் வறட்சி எல்லாம் போய் நாடு முழுதும் செல்வ செழிப்பு. எங்கு பார்த்தாலும் பச்சை பசில மரங்கள், பழங்கள், கனிகள், பூக்கள் எல்லாம் ரிஷிசிங்கர் பாதம் வச்ச உடனே நல்லார் ஒருவர் உளரேல் எல்லோருக்கும், அதான் இந்த அர்த்தம். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும். ரிஷிசிங்கர் பாதம் எடுத்து வச்சாரு. அந்த பிரம்மச்சரிய வேதத்துடைய சக்தி இமீடியட்டா கிங்டம் மங்களம் ஆயிடுச்சு. சரி, இப்ப என்ன பண்றது, திரும்ப போனா இபாந்த சாபத்துக்கு ஆளாகணும். அப்போ ரோமபாத ராஜாவுக்கு ஒரு அழகான பொண்ணு. அது யாருடைய பொண்ணு, தசரதனுடைய பொண்ணு சாந்தா. அந்த பொண்ணு குழந்தை பிறந்த உடனே தசரதரும் ரோமபாதரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ரோமபாத மன்னர் கேட்டாரு, உன் பொண்ணு எனக்கு தர்றியா, எனக்கு நான் மகளா வளர்த்துன்றேன், தாராளமா அடிச்சுட்டு போட்டு. அப்ப அந்த பொண்ணை ரிஷிசிங்கர் கல்யாணம். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, அப்பா ஒண்ணு கோவப்படவே முடியாது, எப்படி சமைக்க முடியும், பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அந்த ரிஷிசிங்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரோமபாத ராஜ்யமே சுபிக்ஷமாச்சு. பிரம்மச்சரிய விரதம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி யார் பிரம்மச்சரிய விரதம் இருக்காங்களோ அவங்களால நினைத்ததை நடத்தும் ஆற்றல், பவர். எப்படி பெண்களுக்கு கற்பு, பெண்ணுக்கு கற்பு பதிவிரத, ஒரு பெண்ணுக்கு கற்பு எப்படியோ அதே மாதிரி ஆணுக்கும் பிரம்மச்சரி. அதனாலதான் கல்யாணம் செய்தும் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும். கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மச்சரிய விரதம் எப்படி, கிருஷ்ண உணர்வு உள்ள குழந்தைகளை உற்பத்தி பண்றதுக்கு மட்டும்தான் பாலுறவு. சோ இப்படி இந்த பாலுறவு வாழ்க்கை தான், இந்த உடலுறவு வாழ்க்கை தான் நம்ம கட்டுண்ட நிலைக்கு இருக்கிற மிக முக்கியமான காரணம். பிரபுபாதா இந்த கிட்டத்தட்ட 1.5-2 பக்கத்துக்கு எழுதியிருக்காரு. 2 பக்கத்துக்கு எழுதியிருக்காரு. இவ்வளவு ஸ்ட்ராங்கா. ஏன்னா அது மனசுல பதியணும், நம்ம மனசுல பதியணும். இதுதான் என்னோட கட்டுண்ட வாழ்க்கைக்கான காரணம், இதுதான் என் பந்தப்பட்ட வாழ்க்கைக்கான காரணம், இதுதான் என்னுடைய பிறப்பிறப்புக்கான காரணம். அப்ப இதுல இருந்து நான் விடுபடணும், இதுல இருந்து நான் விடுபடணும்.
மனித வாழ்விற்கு மிக உயர்ந்த நன்மையை அளிக்கும் வகையில் வர்ணாசிரம முறையானது பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்குமாறு சாதகனுக்கு பிரம்மச்சரிய வாழ்வின் ஆரம்பத்திலிருந்தே பயிற்சி அளிக்கிறது. பிரம்மச்சரிய வாழ்வு பிரம்மச்சரிய விரதத்தை முறையாக பின்பற்றும் மாணவர்களுக்கு போதிக்கப்படுவதாகும். உடலுறவு வாழ்வை இதுவரை அனுபவித்திராத வாலிபர்கள் பிரம்மச்சரிய விரதத்தை சுலபமாக பின்பற்ற முடியும். அப்ப சின்ன வயசுலேருந்து பயிற்சி கொடுத்துட்டா அந்த குழந்தைனால ரொம்ப சுலபமா பிரம்மச்சரிய விரதத்தை இருக்க முடியும். அப்ப குருகுலத்திலிருந்து படிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சமுதாயத்துல பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லா பயிற்சி இருக்கு. அவர் குடும்பஸ்தரை ஆனாலும் ஒரு பிரம்மச்சாரி குடும்பஸ்தரானா அவரால் நேர்த்தியா குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும். ஏன்னா சாஸ்திர அறிவு இருக்கு, அவரால் படிச்சதை பின்பற்ற முடியும். இத்தகைய வாழ்வில் நிலைப்பட்டவுடன் பகவானின் ராஜ்யத்தை அடையக்கூடிய மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலையை அடையும் வரை மிகவும் சுலபமாக அதை ஒருவர் பின்பற்ற முடியும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம புலன்களை கட்டுப்படுத்துறோமோ, எந்த அளவுக்கு பாலுறவு வாழ்க்கை விலகி இருக்கிறோமோ, அப்ப கிருஷ்ணர் ரொம்ப சுலபமா அடையக்கூடியவராக இருக்கு. ரொம்ப சுலபம். பகவானின் சக்தியில் 3/4 பாகம் கொண்ட உலகில் இறப்போ அல்லது பயமோ கிடையாது என்பதும், அங்கு பூர்ணமான ஆனந்தமும் அறிவும் கொண்ட வாழ்வு உள்ளது என்பதும் முன்பே விளக்கப்பட்டது. நேற்றைய ஸ்லோகத்துல படிச்சோம். கிருஷ்ணாவுடைய உலகத்துல பிறப்பு, இறப்பு, முதுமை நோய் கிடையாது. ஒருவன் குடும்ப வாழ்வில் ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்டவனாக இருந்தால் உடலுறவு வாழ்வை அவனால் சுலபமாக விட்டொழிக்க முடியும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிருஷ்ண பக்தியை பயிற்சி கொடுத்திருந்தா, கிருஷ்ண உணர்வுல அவங்களை பக்குவப்படுத்தினா, அவனால ரொம்ப சுலபமா இந்த குடும்ப பாலுறவு வாழ்க்கையிலிருந்து தன்னை வெளிவர முடியும். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு ரோபா. குடும்பஸ்தர் ஒருவர் 50 வயதுக்கு பிறகு இல்லத்தை துறந்து பஞ்சசேத்வம் வனம் பிரஜேத், வனத்துக்கு சென்று வாழ வேண்டும். பின்பு குடும்பப்பட்டிருந்து முற்றிலும் விலக்கி இருக்கும் பொழுது பகவானின் தொட்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ள ஒரு சன்னியாசி அல்லது துறவியின் நிலையை அவர் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ 45 50 வயசு வரைக்கும் கணவன் மனைவி இருக்கலாம். ஆனா அவங்க புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போகும். 50 வயசுக்கு அப்புறம் அந்த குடும்ப தலைவர் தன் மனைவிட்டு இருந்து பிரிச்சு, தன் பிள்ளைகளோட பொறுப்புல தன் மனைவியை விட்டுட்டு அவர் முழுக்க முழுக்க இறைவனுடைய தொண்டில் மீதி உள்ள காலம். அப்ப பாருங்க, நம்முடைய ஆயுள் காலம் 100 வருஷம். இந்த 100 வருஷத்துல யாருமே 100 வருஷம் முழுமையா வாழ்றது இல்லை. இன்னைக்கு எல்லாம் 55 60 65 இந்த லைனை கிராஸ் பண்ணாலே பெரிய விஷயம். இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒருத்தர் 60 65 வயசு தாண்டி வாழ்றாருனாலே ஒரு பெரிய சாதனையில இருக்காருன்னு அர்த்தம். அப்ப 50 வயசு வரைக்கும் தான் ஒருத்தர் இல்லற வாழ்க்கையில் இருக்க அனுமதி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை 2 பாகமா பிரிச்சா 50 வயசு வரைக்கும் இல்லற வாழ்க்கையில, 50க்கு அப்புறம் ஆன்மீக வாழ்க்கை. இதுதான் வேத நாகரிகம். அப்போ அந்த 50 வயசுக்கு அப்புறம் நான் இறைவனை சரணடையணும்னா அதுக்கு நான் 5 வயசுல இருந்தே பயிற்சி எடுத்துக்கணும். அப்ப இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணிட்டு இருந்தால் தான் அவரால் 50 வயசுக்கு மேல விட முடியும். பரீட்சித் மகாராஜனால ஏன் விட முடிச்சுது? பரீட்சித் மகாராஜனால ஏன் ராஜ்யத்தை விட முடிச்சுது? அவருக்கு மரணம் எப்பன்னு தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல, அவர் குழந்தையிலேருந்தே பக்தரா இருந்தார். பிறவியிலேயே ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்ததுனால அவர் பகவான் மேல பக்தி அன்பு வளர்த்திருந்தாரு. அவருக்கு மரணம் எப்ப வருதுன்னு தெரிஞ்சிச்சு. இமீடியட்டா உடனே எல்லாத்தையும் திறந்தார். இமீடியட்டா அடுத்த ஃபியூ செகண்ட்ல இமீடியட்டா காட்டுக்கு போனார். இதான் பயிற்சி. பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்வதில் சாதகர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் எவ்வகையான சமய கொள்கைகளும் மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடியது. அப்போ ஒரு சமுதாயத்துல ஒரு பிரம்மச்சாரி இருக்காருன்னா அந்த சமுதாயத்துக்கு பெரும் நன்மை. ஏன்னா அந்த பிரம்மச்சாரி சாஸ்திர விதிகளை தீவிரமா பின்பற்றக்கூடியவரா இருப்பாரு. சமுதாயத்துக்கு இறைவனை பற்றிய ரகசியங்களையும் விஞ்ஞானத்தையும் போதிக்கக்கூடியவரா இருப்பாரு. ஆன்மீக குருட்டு இந்த பாடம் கத்துக்கிறாரு. அப்ப ஆன்மீக குரு அந்த மாணவனுக்கு பயிற்சி கொடுத்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ண சொல்றாரு. அதனால பிரம்மச்சாரிகள் பூமியில நடமாடுறதே இந்த பூமியில உள்ள எல்லா ஜீவனுக்கும் மங்களம், நன்மை. ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை ஒருத்தர் அனுஷ்டிக்கிறதுனால குடும்பஸ்தர் ஒருவர் பிரம்மச்சாரிகளை பாதுகாப்பதால, சன்னியாசிகளை பாதுகாப்பதால, அவங்க சேவை செய்வதால, அவங்களை தன் குழந்தைகள் போல பார்த்துக்கிறதுனால குடும்பஸ்தர்கள் இந்த தூய பக்தர்கள் பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் அவங்க சங்கத்துல வரும்போது அவங்களும் இந்த குடும்ப பற்றுல இருந்து விடுதலை அடைவாங்க. அப்ப இது பெரும் நன்மை. அது சமுதாயத்துக்கு யாரு பெரும் நன்மை செய்யறாங்க?
சமுதாயத்துக்கு பண்ணக்கூடிய பருவ தர்மம் என்னது? ஒரு குடும்பஸ்தனையும் அவன் குடும்ப பற்றுல இருந்து வெளியே கொண்டு வர்றது, குடும்ப வாழ்க்கையில இருந்து வெளியே. அப்போ சாதுக்களை வீட்டுக்கு அழைக்கணும். ஒரு குடும்பஸ்தர் என்ன பண்ணணும்? நாரத முனிவர் நாரத முனிவர் நாரத முனிவர் அஸ்தினாபுரம் வந்தபோது யுதிஷ்டிர மகாராஜா நாரதரை வந்து வியாசாசனத்துல உட்கார வச்சு அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல அந்த அத்தியாயம் இருக்கு. சிறப்புடைய இல்லற வாழ்க்கை, ஒரு குடும்பஸ்தர் எப்படி இருக்கணும், டியூட்டி என்ன. நாரதர் ஒரு சன்னியாசி, ஒரு துறவி. அவர் தன் வீட்டுக்கு அழைச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி அவர் அரியாசனத்துல உட்கார வச்சு, ஓ நாரத முனி, நான் குடும்ப வாழ்க்கையில பற்றுதல் கொண்டிருக்கேன், நான் இதுல இருந்து எப்படி வெளியேறது, தயவுசெய்து எனக்கு என்ன வழி நடத்துங்க. இதுதான் ஒரு குடும்பத்தோட டியூட்டி. ஒரு குடும்பத்துடைய தர்மம் என்ன? இதுதான் பிரபுபாடைய அப்பா செஞ்சாரு. பிரபுபாடைய தந்தை கௌர்மோகன் என்ன பண்ணாரு? தன் வீட்டுக்கு சாதுக்களை அழைச்சு வந்து, என் மகனை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவன் நல்ல ஒரு வைஷ்ணவரா வரணும், அவன் பாகவதம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ பேரண்ட். இதுதான் பெற்றோருடைய கடமை, குடும்பஸ்தருடைய கடமை. அப்போ ஏன் ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்வதில் சாதகர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் எல்லா வகையான சமய கொள்கைகளும் மனித சமுதாயத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது. ஏனென்றால் அவ்வழியில் பயிற்சி அளிக்கப்பட்டவர்களால் மட்டுமே பௌதிக இருப்பின் துன்பகரமான வாழ்வை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். இங்கதான் பயன். ஏன்னா பிரம்மச்சரிய விரதத்தை பின்பற்றவங்க, சாஸ்திர விதி பின்பற்றவங்க தான் இந்த பிறப்பு இறப்பு வாழ்க்கையில் நான் விடுபடணும், இது துன்பமயமானது அப்படிங்கிறத உணர்றாங்க. அதனால ஒரு குடும்பஸ்தர் ஒருத்தருக்கு அந்த விழிப்புணர்வு அவங்களால கொடுக்க முடியும். புத்த பகவானால் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள நிர்வாண கொள்கையும் கூட பௌதிகத்தின் துன்பகரமான வாழ்வை முடித்து விடுவதற்காக உள்ளது. அப்ப புத்த மார்க்கம், எல்லா மார்க்கமும் எதை சொல்லுது? இந்த பிறப்பு இருப்புங்கிற துன்பகரமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு பெற்றதுதான். இதுல நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காரு பிரபுபாத். புத்தர், சங்கரர் மற்றும் வைஷ்ணவ முறைகளுக்கு ஏற்ப வேற்றுமை கிடையாது. எல்லா மார்க்கும் என்ன சொல்லுது? அது புத்த மார்க்கமோ வைஷ்ணவ மார்க்கமோ அல்லது சமய கொள்கையை பின்பற்ற எல்லாருமே இந்த பிறப்பு இறப்பு முதுமையிலிருந்து விடுபடணும், மீண்டும் பிறவா நிலை அடையணும். இந்த ஒரு விஷயம் எல்லாத்துலயும் ஒண்ணுதான். தத்துவார்த்தங்கள வித்தியாசம் இருக்கு, தத்துவங்கள வித்தியாசம் இருக்கான கொள்கை ஒண்ணுதான் இருக்கு. கொள்கை என்னது? புலன்ப வாழ்க்கை விடணும். அது புத்த கொள்கை, புத்த மார்க்கம், ஜெயின மார்க்கம், சைவ மார்க்கம், வைஷ்ணவ மார்க்கம், எந்த மார்க்கம் எடுத்துக்கிட்டாலும் எந்த மார்க்கமும் பாலுறவு வாழ்க்கை, உடலுறவு வாழ்க்கையை அனுமதிக்கிறது. ஏன்னா அதுதான் மேலும் கட்டுநிலைக்கான. இது வந்து எல்லா மார்க்கத்திலும் ஒரே விஷயம்தான். ஆனா தத்துவங்கள்ல வேற வேற வித்தியாசம் வருது. வைஷ்ணவர்கள் வந்து கிருஷ்ண பகவானை அடையணும்னு சொல்றோம். புத்த தத்துவத்தை பின்பற்றவங்க நிர்வாண கொள்கை. அந்த கொள்கைகள முரண்பாடு வருதே தவிர, ஆனா பாருங்க, இந்த ஒரு விஷயம், புலன்களை கட்டுப்படுத்துவது, புலனடக்கம், சுயநலம், சுய கட்டுப்பாடு, புலனடக்கம், சுய கட்டுப்பாடு, புலன்களை கட்டுப்படுத்துறது, விரதங்கள் இருக்குது, தவங்கள் அடிச்சு, இது எல்லா மார்க்கத்திலும் இருக்கு. எதுக்காக? அப்பதான் நம்ம மிகச்சிறந்த பூர்ணத்துவத்தை பற்றிய தெளிந்த கருத்துடன் பிரம்மச்சரிய வாழ்வை ஸ்ரீமத் பாகவதம் சிபாரிசு செய்கிறது. பிறப்பு இறப்பு கவலை பாக்கியம் ஆகியவற்றிலிருந்து விடுபடும் விஷயத்தில் எந்த மார்க்கமும் சாதகன் பிரம்மச்சரிய விரதத்தை முறிப்பதை அனுமதிக்கவில்லை. எல்லா மார்க்கத்திலும் துறவற வாழ்க்கை இருக்கு. ஏன் ஏன் துறவற வாழ்க்கை எல்லா மார்க்கும் அனுமதிக்குது? ஏன் பிரம்மச்சரிய விரதத்தை பத்தி எல்லா மார்க்கும் பேசுது? ஏன்னா இதுதான் மிக முக்கியமான. பிரம்மச்சரிய விரதத்தை வேண்டுமென்றே மீறியுள்ள குடும்பஸ்தர்களும் பிறரும் மரணமற்ற ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது. அப்ப யார் ஒருத்தர் உலக வாழ்க்கையில, கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில தன்னை நினைச்சுக்கிட்டாங்களோ அவங்க வந்து விடுதலை அடைறது ரொம்ப கஷ்டம். அப்ப அவங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி சாதுக்குடைய சங்கத்துல வந்து எப்படி நான் இந்த கட்டுண்ட வாழ்க்கையில் விடுபடுறது? புண்ணியவான்களான குடும்பஸ்தர்கள் அல்லது வீழ்ச்சி அடைந்த யோகிகள் அல்லது வீழ்ச்சி அடைந்த ஆன்மீகங்கள் பௌதிக உலகில் உயர்கிரங்களுக்கு ஏற்றம் பெறக்கூடும். அவங்க நாங்க வந்து சிலர் சொல்லலாம், இல்ல நான் பாவகாரியம் செய்யல, நான் நல்ல குடும்ப வாழ்க்கையில நல்லவனா தான் இருந்தேன், நான் என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டேன், என் பிள்ளைகளை நல்லா பாத்துக்கிட்டேன், நான் ஒரு நல்ல குடும்பஸ்தனா இருந்தேன். ஓகே, வெரி குட், நல்ல நல்ல விஷயம். இந்த காலத்துல கலியுகத்துல ஒரு நல்ல குடும்பஸ்தனா இருக்கிறது கஷ்டம்தான். அப்ப அந்த தவ வாழ்க்கை வாழ்றதுனால அவங்க என்ன ஆவாங்க? மேல் உலகத்துக்கு போவாங்க. யாராவது ஒரு குடும்ப தலைவர்
ஒரு குடும்ப தலைவர் தன் பிள்ளைக்காக மனைவிக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்றாருன்னா ஒரு நல்ல ஆத்மா. இன்னைக்கு யார் இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி ஒரு கணவனும் தந்தையும் கிடைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தாய், அதே மாதிரி பிள்ளைங்க, இப்படி நல்ல குடும்பம் என்ன ஆகும்? அந்த நல்ல குடும்பஸ்தர் ஒருவர் மேல் உலகத்துக்கு போகலாம். ஏன்னா ஒரு பாவ வாழ்க்கை வாழல. ஆனா அது ஒன்றுதான் முடிவா? இல்ல. அடுத்த வரியில சொல்றாரு பிரபா. பிரபா என்ன சொல்றாரு? இவங்க மேல் உலகுக்கு ஏற்றம் பெறக்கூடும், ஆனால் மரணமற்ற ராஜ்யத்தில் அவர்களால் நுழைய முடியாது. மரணமற்ற ராஜ்யத்துக்குள்ள நான் நுழையணும்னா நான் இதை முதல் கட் பண்ணணும். எது? இந்த பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, குழம்ப விஷயம், பாலுறவு வாழ்க்கை, உடலுறவு வாழ்க்கை, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். அப்போ ஒரு நல்ல குடும்பஸ்தரா இருந்தா மட்டும் பத்தாது, அவர் நல்ல பக்தராகும். அப்ப கிரகஸ்தாசிரமம் வரவேற்கத்தக்கதுதான், முக்கியமானதுதான். அப்ப குடும்ப வாழ்க்கை இல்லறம்னு சொல்றது. இல்லற தர்மம், இல்லறம் தர்மம், அது அவசியம், முக்கியம்தான். ஆனா அங்க கிருஷ்ண பக்தி இல்லைன்னா அது வீழ்ச்சி ஆயிடும். கித்மாத்த பாதம் கிரகம் அந்த கூபம். பிரகலாத் மகாராஜ் சொல்றா இல்லையா அவங்க அப்பா கிட்ட, பாரு பிரகலாதருக்கே அந்த அறிவு வந்தது. பிரகலாதர் எப்படி அவங்க அப்பாவுக்கே பாடம் சொல்றாரு? 5 வயசுலயே பாடம் படிச்சுக்கிட்டாரு. தாயினுடைய கருவில் இருக்கும் போதே பிரம்மச்சரிய விரதம் பயிற்சி கொடுக்கப்பட்டது. சோ பிரம்மச்சாரி விரதம் தாயினுடைய கருவிலே இருந்தது. அப்போ பிரகலாதர் பிரம்மச்சாரியா? இல்ல. அவர் கல்யாணம் பண்ணாரு, ஒரு குடும்பம் இருந்தது. பட் ஆனா பயிற்சி எப்ப இருந்தது? 5 வயசுல இருந்தே இருக்கு. பாருங்க எவ்வளவு சிஸ்டம் அழகா இருக்கு. இந்த சிஸ்டம் வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பிரகலாதருக்கு 5 வயசுலயே குழந்தை தாயினுடைய கருவில் இருக்கும் போதே அவருக்கு பக்தியை பயிற்சி கொடுத்தாச்சு. அவ பிரகலாத குழந்தை அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, தசாது மன்னிய அசுர வரிய தேகினா சதா சமுத்தி நதியா அசத் கிரகா கித்தாத பாதம் கிரகமந்த கூபம் வனம் கதோயத் அரிமாஸ்ரீயேன. பிரகலாத் சொல்றாரு, நீங்க காட்டுக்கு போங்க. இந்த குடும்ப வாழ்க்கை இருண்ட கிணறு, இதுல விழுந்தா நீங்க மேலவே முடியாது. அதே சமயம் குடும்ப வாழ்க்கை குடும்பம் கோயிலும் ஆகும், குடும்பம் வந்து ஆசிரமம் ஆகுது. எப்படி? கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணும்போது. அப்ப கிருஷ்ண உணர்வற்ற குடும்ப வாழ்க்கை இருண்ட கிணறுக்கு ஒப்பிடுவேன். இப்ப சாஸ்திரம் பாகவதம் எப்படி ஒப்பிடுது? கிருஷ்ண உணர்வற்ற குடும்ப வாழ்க்கை இருண்ட கிணறு, கிருஷ்ண உணர்வுள்ள குடும்ப வாழ்க்கை வரவேற்கத்தக்கது. இப்ப பிரச்சனை என்னது? கிருஷ்ண உணர்வுல இருக்குமாங்கிறதா முக்கியம். அதுக்கு உதவி செய்யும் பிரம்மச்சரிய ஆசை. கிருஷ்ண உணர்வுல என்ன வந்து பக்குவப்படுத்திக்கிறது, கிருஷ்ண உணர்வு முன்னேற்றம் அடையுது, சாஸ்திரங்களை கூர்மையாக புரிந்து கொள்றது. பிரம்மச்சாரினா போக்கஸ்டா இருக்கு. சாஸ்திரங்களை புரிஞ்சு கொள்றது, அதை நடைமுறையில பயிற்சி பண்றது, இது எல்லாத்துக்கும் உதவி செய்யும். அப்புறம் குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்றவர்களும் வனர்பஸ்தரும் துறவிகளும் இம்முறையில் வெற்றியை விரும்பினால் பிரம்மச்சரிய விரதத்தை மீறாமல் இருக்க வேண்டும். பிரம்மச்சாரிகள், வானர்பஸ்தர்கள் மற்றும் சன்னியாசி ஆகியோருக்கு மறுபிறவியை ஏற்கும் உத்தேசம் இல்லை. இப்ப யாரு பிரம்மச்சாரி, சன்னியாசி, வானர்பஸ்தரா இருக்காங்களோ அவனுக்கு மறுபிறவி ஏற்க தயாரா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் குடும்ப பற்றுதல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல 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 அதுல அட்டாச்மெண்ட் எல்லாம் வெளியில வரும். பிரம்மஞாதாய கர்மாணி சங்கல் வித்யா கரோதியா லிப்யதே நசபாவேன பத்ம பத்ரே பாமசா. தாமரையிலே தண்ணீர் மாதிரி இருக்கு. அத்தகைய ஆன்மீகளின் வீழ்ச்சியை ஈடு செய்யும் வகையில் அவர்களுக்கு மனித வாழ்வுக்குரிய மற்றொரு வாய்ப்பு வழங்கப்படும். ஒருவேளை அவங்க வீழ்ந்துட்டாங்கன்னா திரும்பி ஒரு செல்வந்தர் குடும்பத்திலேயோ கற்றறிந்த பிராமண குடும்பத்திலேயோ பிறந்து திரும்பி அந்த இதை கண்டினியூ பண்ணணும். ஆனால் மனித உருவம் கிடைத்த உடனேயே மரணமற்ற மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விடுவது சிறந்ததாகும். அதனால திரும்ப ஒரு வாழ்க்கைக்கு போறதை விட இந்த பிறவியில பக்குவம் அடைவது சிறந்ததுங்கிறத இல்லை என்றால் மனித வாழ்வின் திட்டம் முழுவதும் தோல்வி அடைந்தது என நிரூபிக்கப்பட்டு விடும். இதுதான் நடக்குது. நான் போடுற திட்டம் எல்லாம் தோல்வியாகுது. ஏன்னா நான் இந்த ஜட உடல்ல பிணைக்கப்பட்டிருக்கேன். பௌதிக துன்பங்களுக்கு அப்பாற்பட்ட ராஜ்யத்துக்கு ஏற்றம் பெற விரும்பும் ஆன்மீக ஒருவனுக்கு, குறிப்பாக வாழ்வின் துறவு நிலையில் இருப்பவருக்கு வேண்டுமென்றே உடலுறவு வாழ்வில் ஈடுபடுவது என்பது தற்கொலை விட மோசமானதாகும். துறவு நிலையில் இருக்கும் பொழுது உடலுறவை மேற்கொள்வது என்பது சமய வாழ்வின் மிகவும் நெறி தவறிய நிலையாகும். இவ்வாறு வழிதவறி சென்ற மனிதர் ஒருவர் சந்தர்ப்பவசத்தால் ஒரு தூய பக்தரின் ஒருவரை சந்திக்க நேர்ந்தால் மட்டுமே அவரால் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும். அதனால இன்னைக்கு பிரபுபாதர் மாதிரி ஒரு ஆச்சாரியர் வந்ததுனாலதான் இந்த உடலுறவு வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பௌதிக வாழ்க்கையில மூழ்கி போய் தன் நிலை மறந்து
அறியாமையில் வாழ்ந்து கொண்ட ஜீவன்களை விடுவிச்சார் பிரபுபாத். போதை வத்துக்கு அடிமையானவங்க, பாலுறவு வாழ்க்கைக்கு அடிமையானவங்க, முறையற்ற பாலுறவு வாழ்க்கை வச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் இங்க சொன்ன மாதிரி ஒரு தூய பக்தருடைய கருணை பிரபுபாத் சந்திச்சதுனாலதான் இன்னைக்கு சமுதாயம் இப்படி ஒரு நல்ல ஒரு ஆன்மீகமான சமுதாயம், நல்ல சந்ததிகள். அப்ப பிரபுபாத் இயக்கத்துல பிரபுபாத் இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணப்போ பாத்தீங்கன்னா பிரபுபாத் காலத்துல யார் அதிகமா இருந்தாங்க? குடும்பஸ்தர் அதிகமா இருந்தாங்களா, பிரம்மச்சாரி சன்னியாசி அதிகமா இருந்தாங்க? பிரம்மச்சாரி சன்னியாசி தான் அதிகமா இருந்தாங்க. பிரபுபாத் இந்த இயக்கத்தை தொடர்ந்த சமயத்துல பிரம்மச்சாரி சன்னியாசி தான் அதிகம். இன்னைக்கு யார் அதிகமா இருக்காங்க? குடும்பஸ்தர்கள் அதிகமா இருக்காங்க. ஓகே, சரி, பரவாயில்ல, குடும்பஸ்தர் அதிகமா இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா பிரபுபாடைய இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். பிரபுபாத ரொம்ப அழகா எப்படி நம்ம கிருஷ்ணரை அடையிறது, வாழ்க்கையின் மிக உயர்ந்த குறிக்கோள், வாழ்க்கையின் மிக உன்னதமான நிலை, மனித வாழ்க்கையின் பூர்ணத்துவம். நான் கிருஷ்ண பக்தனாயி கிருஷ்ணாவோட திரும்ப போறேன். கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு நான் எங்க போனா மரணம் கிடையாதோ, எங்க போனா பிறப்பு இறப்பு கிடையாதோ, எங்க போனா திரும்பி வரமாட்டோமோ, எங்க போனா துன்பமே கிடையாதோ, அந்த இடத்துக்கு போகணும் விரும்புறவங்க இந்த தியாகத்தை நம்ம செஞ்சா. இது தபம், தப வாழ்க்கை. கலியுகத்துல கிருஷ்ண பக்தி செய்யறதா தப வாழ்க்கை. மற்ற தவங்கள்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கு யாரோ அதிகாலையில இருந்து நாம ஜபிக்கிறாங்க, பக்தர் சங்கத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அதுவே பெரும் தவ வாழ்க்கை. அப்ப இப்படி ஒரு தப வாழ்க்கை நம்ம ஏற்றுக்கொண்டோமே ஆனால் நம்ம ரொம்ப சுலபமா இந்த சம்சார சாகரத்தை தானே கடந்துடணும். பிறப்பிறப்பு சக்கரத்துக்கு விடுபட்டோம், உடலுறவு வாழ்க்கை, பாலுறவு வாழ்க்கை விடுபட்டோம். அதுக்கு தூய பக்தருடைய சங்கம் எப்பவுமே அவசியம். பிரபுபாதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. பிரபுபாத 2 பக்கத்துக்கு எழுதியிருக்காரு. இந்த மனித வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, அதை எப்படி நம்ம வீண் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நல்ல பிரம்மச்சாரிகள் உருவாகணும், நல்ல குடும்பஸ்தர்கள் உருவாகணும், நல்ல சன்னியாசிகள் இருக்கணும். அப்பதான் அந்த சமுதாயம் ஆரோக்கியமான சமுதாயம். சமுதாயத்துல பிரம்மச்சாரிகளும் வேணும், சன்னியாசிகளும் வேணும், குடும்பஸ்தர்கள் வேணும். இவங்க எல்லாருக்கும் பயிற்சி வேணும். அந்த பயிற்சி தான் இஸ்கான் நம்ம கொடுத்துருக்கு. கிருஷ்ண பக்தி இயக்கம் நல்ல பிரம்மச்சாரிகளும் நல்ல சன்னியாசிகளும் நல்ல குடும்பஸ்தர்களும் உருவாக்கி நல்ல வனரப்பிரஸ்தர்கள். அது மூலமா மக்களுக்கு நம்ம உதாரணமா வாழ்ந்து காமிக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி பாலுறவு வாழ்க்கை தான் உலக வாழ்க்கை இல்ல, பணம் தான் உலகம் இல்ல, கிருஷ்ணா தான் உலகம், கிருஷ்ண பக்தி தான் உலகம் அப்படின்னு இந்த உலகத்துல அவங்க கூட்டு அவங்க கற்பனை உலகத்துல நேற்று பேசணும் இல்லையா, கனவு உலகத்துல இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் கற்பனை உலகங்களையும் கனவு உலகத்திலையும் மறந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள இந்த உலகம் பொய்யானது, நீங்க இருக்கிற உலகம் பொய்யானது, அது கற்பனை உலகம், கனவு உலகம், அது நிஜம் இல்ல, நிஜமான உலகம் கிருஷ்ணா உலகம் தான், இதுக்குள்ள வாங்க, இங்க நீங்க உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாரும் இழுத்துக்கணும். அப்ப முதல்ல நான் இதை உணரணும், இந்த கிருஷ்ணர் தான் எனக்கு உலகம், இதுதான் உண்மையான வாழ்க்கை, இதுதான் இதைதான் பிரபுபாருக்கு இது விலை மதிக்க முடியாதது பிரபுபாருக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கறது நான் உணரும் போது என்னால மற்றவங்க மேலே கருணை காமிக்கணும். சோ முதல்ல நான் ஏன் ஆத்மா மேல கருணை காமிச்சுக்கணும், அப்புறம் மற்ற ஆத்மாக்கள் காமிக்கணும். சோ அது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தொடங்குது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம். நாம ஜபிச்சு ஏற்கனவே பலமுறை திரும்ப திரும்ப அதை பேசணும். நாக்க கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தணும், அப்பதான் வயிறு கட்டுப்படும், அப்பதான் பாலுறவு கட்டுப்படும். அப்ப எந்த அளவுக்கு நாக்க நமக்கு பக்தி தொழில் ஈடுபடுத்துறோமோ, பகவான் நாமத்தை பேசுவது, பகவான் நாமத்தை ஜபிக்கிறது, பிரசாதம் ஏற்றுக்கொள்வது, அது மூலமா வயிறு பாலுறவு எல்லாத்தையும் கட்டுப்படும். இப்படி ஒருத்தர் இந்த உலகத்துக்கே குருவா இருக்க முடியும்னு ரொம்ப சாட்சி. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கோபால் கி